ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷீட்டில் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் சேல்ஸ்மேன் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 5 பேர் இருக்கிறாங்க, 5 சேல்ஸ்மேன் இருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் தான் சூப்பர்வைசர். அந்த சேல்ஸ்மேன் டெய்லி வேலை முடிஞ்சோன்னே அவங்களுக்கு மட்டும் அந்த செல்ல மட்டும் அலவுடு, மற்ற செல்ஸில் அவங்க கை வைக்கக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது, சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக மற்ற ஷீட்டில் கை வச்சு டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்களுடைய இது டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் அவங்க ஏரியாவை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி, அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டு எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எழில் அந்த காலம் மட்டும்தான், சி காலம், இந்த காலம் மட்டும்தான் நமக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இவர் இந்த காலத்தில் போய் எதுவும் ஏரியாவில் இவர் போய் எடிட் பண்ணுறதுக்கு அலவுடு கிடையாது. நீங்கள் ஓனருக்கு மட்டும்தான் அலவுடு. இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு எழில் விட்டு வந்தார்னா அவர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அவர் ஏரியாவை மட்டும் இந்த ஏரியாவில் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே மட்டும் அவர் ஒர்க் பண்ணலாம். முகில் வந்தார்னா அவர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஏரியாவுக்கு 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கும் 5 பாஸ்வேர்டு கொடுத்துறது. நீங்கள் தான் ஓவரால் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். அதான் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கறது. இது ஒரு ரேஞ்சு, இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, இது ஒரு ரேஞ்சு, இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. இது மாதிரி 5 பேர் இருக்காங்க, 5 ரேஞ்ச் ஆஃப் செல்ஸு, இல்லைனா குரூப் ஆஃப் ரேஞ்சு. இது எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு ஆள் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அந்த அவுட் சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது எதுக்குன்னா சேஃப்டிக்காக தான், ஒரு சேஃப்டிக்கு தான் ஒரு இது இருக்குது. மற்றவங்க ஆக்சிடெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒரு டேட்டா ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? சேஃப்டிக்காக தான் இந்த பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன். இப்போ நான் இப்போ இவர் போய் இங்கே எடிட் பண்ணார்னா இந்த மாதிரி அன்லாக் ரேஞ்சுன்னு அப்படி கேட்கும். ஓகேங்களா? இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணால் தான் இவர் போய் இவர் டேட்டாவை என்டர் பண்ண முடியும். பட் முகில் இருக்காருன்னா அவர் ஏரியாவுக்குள்ளே போனார்னா அங்கே பாஸ்வேர்டு கிடைக்கும். இதே வெளியில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செல்ஸ்ன்னு வந்துடும். நீங்களால் இது ஓவரால் கண்ட்ரோலும் லாக் ஆகிருக்கு, அதனால் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. அவர் ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு. இப்போ இந்த ஏரியா வரலையும் தான் அவர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஒயிட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் அவர் எடிட் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இல்லை இந்த ஃபுல்லாகவும் ஒருத்தர் எடிட் பண்ணுற மாதிரியும் செய்யலாம், குரூப் ஆஃப் ரேஞ்ச். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மளால் பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா அந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தான் சூப்பர்வைசர் மாதிரி. அது மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த ஷீட்டில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், விட்டு பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து சேரும். உங்களுக்கு எக்ஸல்லையா வேர்ட்லையா எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான தீர்வை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சராக கொடுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க தான் ஓவரால் கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். சப்ஜெக்ட் டீச்சர் இருக்காங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி 5 டீச்சர் இருக்காங்க. 5 பேரும் 5 காலத்தில் மார்க் என்ட்ரு பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கிளாஸ் டீச்சரு, அவங்க ஒருத்தவங்க மார்க்கை ஒருத்தவங்க தப்பாக மாற்றிடக்கூடாது, என்ட்ரு பண்ணிடக்கூடாது, ஆக்சிடெண்ட்டாக டெலிட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னா இப்போ அவங்கவுங்க காலத்துக்கு ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு ஒரு பாஸ்வேர்டு, கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஓகேங்களா, பயாலஜி டீச்சருக்கு ஒரு பாஸ்வேர்டு, அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிளாஸ் டீச்சருக்கு தான் ஓவரால் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். அவங்க மட்டும் அந்த எடிட் பண்ணி அந்த மார்க்கை மட்டும் சேஞ்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்டாண்டர்டு 10ன்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் 11ன்னு ஒன்று இருக்குது. 2 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனி கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க மார்க்ன்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் நீங்கள் இது யூஸ் ஆகும். யாரும் டெலீட் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் ஆல் கொடுங்க, இல்லைன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் ஷீட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போங்க. ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர், அலைன்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டேப் இருக்கும். கடைசி டேப் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ரொடெக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா லாக் அப்படிங்கிறது டிக் ஆகி இருக்கும். நார்மலாகவே எல்லா செல்ஸுமே லாக் ஆகி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை அன்லாக் பண்ணிட போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ எதுக்காக நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும்தான் லாக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை மட்டும்தான் லாக் பண்ண போகிறோம். மற்ற ஷீட்லாம் நீங்கள் லாக் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா?
இதை இப்போ நான் ரைட் கிளிக் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் செல்ஸில் அந்த செல்ஸை மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லாக் பண்ணியாச்சுங்களா? லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எழிலுங்கிற காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு மட்டும் நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, இவர் இந்த ரேஞ்ச் மட்டும்தான் அவருக்கு எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் அலோவ் பண்ண முடியும். மற்ற ரேஞ்சில் அவர் எடிட் எதுவும் கை வைக்க முடியாது. மற்ற இடத்துக்கு போனால் பாஸ்வேர்டு கேட்கும். அதனால் இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டேப், இந்த ஹோமில் ரிவ்யூ டேப் போங்க. ரிவ்யூ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ டேப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அலோ யூசர் டு எடிட் சேஞ்சஸ் ரேஞ்சஸ், இதான் முக்கியம், மறக்காதீங்க. ரேஞ்சுக்குள்ளே ரிவ்யூக்குள்ளே அலோ யூசர் டு எடிட் ரேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அலோ யூசர் டு எடிட் ரேஞ்சுன்னு ஒரு விண்டோ பாப்அப் விண்டோ வருதுங்களா? இப்போ நீங்கள் இந்த நியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரேஞ்சுக்கு பதிலாக வந்து பேர் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க, எழில் அப்படின்னு. எழில்னு கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுவே செலக்ட் ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் போய் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை டவுன் பண்ணிக்கிட்டு இது வரலேருந்து இது பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்சு செலக்ட் ஆகிடும். ஓகேவா, இந்த ரேஞ்சு C3ன்னு இது வந்து சி, இங்கேருந்து 3, C3லேருந்து C10 வரலையும் நான் அந்த செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு தான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் வேண்டாம், சரி 1ன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பர்சனுங்கிறதுனால 1, பாஸ்வேர்டு 1 2 3ன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் வெறும் 1ன்னு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். திருப்பி ரீஎன்டர் த பாஸ்வேர்டு கேட்ச். ஓகேங்களா, இப்போ இந்த பர்சன் வந்து லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ இது லாக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பர்சனுக்கும் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்வேர்டு இதே மாதிரி செய்யணும். ஓகேவா, ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது மட்டும் கொடுத்தா நம்மளால இங்கே போய் எடிட் பண்ண முடியும்னா எடிட் பண்ண முடியும். பாஸ்வேர்டை நீங்கள் அங்கே ரேஞ்ச் அலோ யூசர் டு எடிட் ரேஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷீட்டையே லாக் பண்ணணும். ஓகேங்களா, இது மாதிரி அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. முகில் செலக்ட் பண்ணிவிட்டு அலோ யூசர் டு எடிட் ரேஞ்ச் ரிவ்யூக்குள்ளே ரிவ்யூ டேப்பு போயிடுங்க. அலோ யூசர் டு எடிட் ரேஞ்ச் இதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பி இந்த மாதிரி எழில்னு இருக்கா, அது ஃபஸ்ட்டு இது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நியூன்னு கொடுங்க. நியூன்னு கொடுத்துட்டு ஒரு ரேஞ்சு, இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி ரேஞ்ச் வந்து முகில், பேர் வந்து டைட்டில் வந்து முகில்னு நான் அடிக்கிறேன், முகில். ஓகேவா, இங்கே வந்து ரெஃபர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா D3லேருந்து T10 அதே மாதிரி நான் கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து பாஸ்வேர்டு 2 அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் லென்த்தியாக கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸு. நீங்கள் நான் வெறும் 2ன்னு கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரீஎன்டர் த பாஸ்வேர்டு கேட்குது, 2 கொடுத்துறேன். ஓகே கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ 2 ரேஞ்சு கொடுத்தாச்சு. இது அப்ளை கொடுக்கணும், மறக்காமல் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த 2 ரேஞ்சுக்கு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது மாதிரி நான் எல்லாருக்குமே நான் பாஸ்வேர்டு செட் பண்ணோம். ஹலோ யூசர்ஸ், இது வந்து நியூவே கொடுத்துட்டு இங்கே வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகலைன்னா இங்கே வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ சப்பாக செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா, அப்படி பண்ணலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஷிஃப்ட் வச்சுட்டு ஷிஃப்ட் டவுன் ஏரோ பண்ணிங்கனாலும் செலக்ட் ஆகிடும். ஓகேவா, மவுஸாலே ட்ராக் பண்ணாலும் செலக்ட் ஆகிடும். இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டோம். இல்லைன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக கையால் டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணலாம். ஈக்குவல் டு E3 to E3 to E10 அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். அப்படியும் பண்ணலாம். ஓகே, இந்த ரேஞ்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்டு கொடுங்க. நான் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இது மாதிரி நம்ம எல்லாருக்குமே நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ரேஞ்ச் நேம் நான் மாற்றலை. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே இது கொடுத்ததுக்கு அப்புறம் முக்கியமா நீங்க என்ன பண்ணணும், மறக்காம இதுதான் ரொம்ப முக்கியம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டாலும் நம்மளால இங்க போய் எடிட் பண்ண முடியும். இப்போ நான் இதுல கர்சர் ரெடியா இருக்கு பாருங்க. நான் வந்து லாக் பண்ணிட்டேன்னா எடிட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வந்து ஓவரால் பாஸ்வேர்டு நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும். அப்பதான் நம்ம கொடுத்தது வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ரொடக்ட் ஷீட் இருக்குது, ரிவ்யூலேயே ப்ரொடக்ட் ஷீட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஓவரால் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா, நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன்.
இந்த ஷீட் வந்து லாக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே போய் நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த மாதிரி என்டர் த பாஸ்வேர்டு டு சேஞ்ச் திஸ் செல்ஸ்ன்னு கேட்கும். இங்கே கிளிக் பண்ணாலும் ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் கேட்கும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நம்ம உள்ளே போய் ரேஞ்ச் எடிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து இப்போ பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரேஞ்சுக்கு நான் 1ன்னு கொடுத்தேன், பாஸ்வேர்டு கொடுத்தா எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே எல்லாம் சேஞ்சஸ் பண்ண செல்ஸ் சேஞ்சஸ் பண்ண முடியும். இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து செல்ஸு முகிலுங்கிறதுல இவர் போய் எழில் போய் கிளிக் பண்ணி சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. டெலிட் பண்ணால் டெலிட் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்கும். இது மாதிரி வந்து ஒரு பர்சன் அடுத்த பர்சனோட இதை பார்க்க முடியும், டேட்டாவை வந்து பார்க்க முடியும். ஆனால் பாஸ்வேர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களோட டேட்டாவில் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து கெமிஸ்ட்ரி மார்க்கை மாற்ற முடியாது. ஓகேங்களா? பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா யூஆரே அட்மின் வந்து ஓவரால் பாஸ்வேர்டு உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த செல்லு நம்ம எதெல்லாம் லாக்குன்னு கொடுத்தோமோ அந்த ஏரியாவை வந்து யாரும் பண்ண முடியாது. இப்போ நான் இது இப்போ இதை நான் எடிட் பண்ணணுங்கிறதுக்கு இதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா ஓகே கொடுத்தேன்னா இது எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னால் மாற்ற முடியும். ஓகேங்களா? 215 மாற்றிட்டேன். இங்கே டோட்டல் மாறிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த ப்ராடக்ட் நேமில் மாற்றக்கூடாது. யுவர் அட்மின்னா இந்த ப்ராடக்ட் நேம் மாற்றக்கூடாது. டோட்டல் ஃபார்முலாவில் கை வைக்கக்கூடாது. ஹெட்டிங்ஸு உங்களுக்கு இதில் எல்லாம் கை வைக்கக்கூடாது. ஆனால் அவங்க வந்து இந்த இதில் மட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? காலம் மட்டும்தான் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளால் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். இது எப்படி அன்லாக் பண்ணுறது? இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் எடிட் பண்ண ஓப்பன் பண்ணதுனால ஓப்பனாக இருக்குது. இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம ஓப்பன் பண்ணல. அதனால் அந்த செல்லு போகும்போது பாஸ்வேர்டு கேட்குதா? ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. இதுலேயும் அதே மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். பட்டு பாஸ்வேர்டு இஸ் அப்ளைடு நாட் கரெக்டு. ஓகே, அதனால் வந்து அடுத்தவங்க அந்த செல்லை வந்து எடிட் பண்ண முடியாதுக்கு தான். அதனால தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதை வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் எஸ் கொடுத்துட்றேன். திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். டேட்டா ரேஞ்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா திருப்பி பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைம் நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ண அவசியம் இல்லை. ஒன்ஸு செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அட்மின் செட் பண்ணிட்டீங்கன்னா கேட்கும். பட் ஷீட்டுக்கு கொடுக்கும்போது மட்டும் எவரி டைம் அதை வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த ஷீட்டில் நீங்கள் தான் அட்மின். அந்த அப்போ வந்து அன்ப்ரொடெக்ட் ஷீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அட்மினால் மட்டும்தான் இதை எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து யூசர்ஸுக்கு அலோவ் பண்ணலாம். நீங்கள் ஓவரால் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா டேட்டாவும் உங்களால் எடிட் பண்ண முடியும். இந்த காலம் ஃபுல்லாகவே உங்களால் எடிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் இது வந்து ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். திருப்பி அகெயின் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன்னா 1 2 3 ஓகேவா? 1 2 3 ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா யாராலையும் இதை எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அன்லாக் பண்ணுறது, இந்த ஷீட் வேண்டாம் அப்படின்னு பாஸ்வேர்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதே மெத்தடு தான். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி இங்கே போயிட்டு அன்லாக் பண்ணுங்க. இல்லைன்னா ஷீட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணாலும் ப்ரொடெக்ட் ஷீட்ஸ்னு வரும். ஓகேவா? இங்கே கிளிக் பண்ணுங்கள். ப்ரொடெக்ட் ஷீட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இது எங்கே இருக்குன்னா ரிவ்யூவில் இருக்குது. ரிவ்யூவில் அன்ப்ரொடெக்ட் ஷீட்னு வருது. 1 2 3 கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு அலோ யூசர்ஸ் போயிட்டு இதுதான் எலியோடைய ரேஞ்சு. இது மாடிஃபைல போயிட்டு மாடிஃபை பண்ண முடியும் நம்மளால். இந்த ரேஞ்சை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரேஞ்ச் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது ஃபுல்லாகவே எடிட் எலியில் தான் வந்து இது ஃபுல்லாகவே எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஈக்குவல் டு, இல்லைன்னா 2 காலம், இந்த ஃபஸ்ட்டு 2 காலம் எலியில் வந்து முகில் காலத்தையும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே டெலிட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஏரியா வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ எடிட் பண்ண முடியும். ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா? அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து இந்த 2 செல்லுக்கும் ஒரே பாஸ்வேர்டு கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. லாக் அப்புறம் ஷீட்டை வந்து மறக்காமல் லாக் பண்ணிடணும். எப்போதுமே இப்போ ஷீட்டுக்கு லாக் கொடுத்தா தான் இந்த நேம் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன். என்னால் வந்து எடிட் பண்ண முடியாது. இதையும் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ எனக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மார்க் என்ட்ரு பண்ணுறேன். ஒர்க் ஆகுது. இந்த 2 ஷீட்டில்
2 காலம், நம்ம 2 காலமும் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரேஞ்சை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். கீழுங்கிறவருக்கு அந்த 2 ஷீட் எடிட் பண்ணுற மாதிரி ரேஞ்சஸ் பண்ணியாச்சு. அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க தெரியாமல் அந்த ரேஞ்சே வேண்டாம் இப்போ அப்படின்னா அதே மாதிரி அலோ யூசர்ஸ் ரிவ்யூவில் அலோ யூசர்ஸ் போயிட்டு இப்போ இது வேண்டாம்னா டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் மாடிஃபை நியூ அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ப்ரொடக்ட் ஷீட்ஸு ஓகேவா கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ டெலீட் ஆகிட்டு. இப்போ வெளியில் வேண்டாம் அப்படின்னா அவரோட பர்மிஷன் வந்து ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு ஆத்தரைஸ்டு இருக்குது. டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து அப்ளை ஓகே கொடுத்துட்டு இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எப்போ வேணுமாலும் இது ஒர்க் பண்ண முடியும். மறக்காமல் இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஷீட்டுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும். வந்து திருப்பி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ரேஞ்ச் வேணுமோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷீட்டை அன்லாக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஓகே பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸில் இப்போ இது ஃபுல்லாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸ். ஓகேங்களா, ஃபார்மட் செல்ஸில் லாக்குன்னு இருக்கும், அதை வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்த ரேஞ்ச் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி லாக்குன்னு கொடுத்துருங்க. லாக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரேஞ்ச் மட்டும்தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். இது பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணணும். மற்ற ரேஞ்செல்லாம் வந்து நம்ம அன்லாக்கில் தான் இருக்குது. ஓகேவா, 2வது ஸ்டெப்ஸு. 3வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அலோ யூசர் டு எடிட் ரேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம அந்த ரேஞ்சை செட் பண்ணணும். இந்த ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் காலம் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அப்படியும் பண்ணலாம். இந்த குரூப் ஆஃப் செல்ஸுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஓகேவா, இது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அது கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள் தயவுசெய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.